தற்குறி தலைவரை நான் என்ன சொல்றேன்னு தெரியல. எங்களை பார்த்து தற்குறின்னு சொல்றீங்களே. 7 மாதமா ஒரு மாநிலத்துக்கு, நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி போடாத நீங்க தான் சார் தற்குறி. நீங்க தான் சார் உண்மையான தற்குறி. சிஎம் சார், உங்கள்கிட்ட ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். நீங்க 5000 ரூபாய் கொடுத்தீங்களே, அது இந்த மாதிரி கொலை செய்யப்பட்ட பெண்களுக்கு இறுதி சடங்கு செய்யறதுக்கா, ஈமை சடங்கு செய்யறதுக்கா நீங்க பணத்தை கொடுக்குறீங்க? முதல்ல ஒரு அரசோட கடமையே பாதுகாப்பு தான். அந்த பாதுகாப்பு கொடுக்க தவறி நீங்க என்ன நலத்திட்டங்கள் கொடுத்தாலும் மக்கள் கண்டிப்பா ஏத்துக்கவே மாட்டாங்க. 7 மாசமா ஒரு மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி கூட போட முடியல. போன வருஷம் ஆகஸ்ட் 31ஆம் தேதி திரு சங்கர் ஜிவால் அவர்கள் ரிட்டையர்மெண்ட் ஆனார். இப்ப 7 மாசம் ஆகுது. எங்களை பார்த்து தற்குறின்னு சொல்றீங்களே. 7 மாதமா ஒரு மாநிலத்துக்கு, நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலத்துக்கு ரெகுலர் டிஜிபி போடாத நீங்க தான் சார் தற்குறி. இது விஷயமா பலமுறை கோரிக்கை விடுத்து பார்த்தோம், கண்டிச்சு பார்த்தோம், ஜோக் அடிச்சு கூட பார்த்தோம். அப்ப கூட சிஎம் சாருக்கு ஏன் ஒரு ரெகுலர் டிஜிபி போட முடியல எனக்கு தெரியல. ஒரு முதலமைச்சரோட அடிப்படை கடமையே சட்டம் ஒழுங்கு தான். அந்த சட்டம் ஒழுங்குக்கு அடிப்படையான ஒரு ரெகுலர் டிஜிபி கூட போட முடியாத ஒரு திறனற்ற முதலமைச்சராக நம் ஸ்டாலின் சார் அவர்கள் இருப்பது மிக மிக வருத்தமா இருக்கு. இந்த குற்ற செயல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கு அடிப்படையா இருக்கிறது இந்த போதை கலாச்சாரம். இப்ப தமிழ்நாட்டுல போதைப் பொருட்களோட விற்பனை இருக்கா இல்லையா? ஒரு அமைச்சர் சொல்றார் தமிழ்நாட்டுல கஞ்சா இல்லைன்னு சொல்றார். நீங்க தான் சார் தற்குறி கூட்டம், நீங்க தான் சார் உண்மையான தற்குறி கூட்டம். நீங்க ஒரு அமைச்சர் சொல்றார் கஞ்சா இல்லைன்னு சொல்றாரு. பிரச்சனை என்னன்னு புரிஞ்சாதான் சார் பிரச்சனையை சரி செய்ய முடியும். உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதே தெரியல, நீங்க எப்படி சரி செய்வீங்க? இந்த அடிப்படை கூட உங்களுக்கு தெரியல. கண்டிப்பா நான் சொல்றேன், தமிழ்நாடு உங்ககிட்ட சிக்கி சின்னாமனமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. சமூகத்தில் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் கஷ்டப்படும் நபர்களை தேர்வு செய்து அவர்களது வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க பிஹைண்ட் வுட்ஸின் சமூக நிகழ்ச்சி. உங்கள் பகுதியில் உதவி தேவைப்படும் நபர்களின் விவரங்களை இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.